காலில் இருக்கிற தொடையில் இருக்கிற ரிங்கிள்ஸ் போயிடுச்சான். எப்படி போயிடும்? ஏன்னா மேஜிக்கா ஃபிலம் ஆகிடுது. கிராஃபிக்காக பண்ணி காமிச்சோம், லைவ் டெலிகாஸ்ட்டில் காமிச்சிருக்கோம், ப்ரூஃப் பண்ணி காமிச்சிக்கிறோம். அது கூட ஒத்துக்கு யோகியத்தை கிடையாது. என்ன மயில இருக்குது நீ? உங்களுக்கு தான் பேசுகிற நினைக்காதீங்க, எங்களுக்காக பேச தெரியும். ஒரு பொண்ணு எங்களுக்கு பேசுகிற நினைக்காதுங்க. இதுதான் ஹால் காட்ஸ். எங்களுக்கு கட்ஸ் இருக்குது பேசுறதுக்கு. நேற்று சொல்லிங்கிறாங்க, பாபிமா மெசேஜ் போடுறாங்க, விடுங்க விடுங்கன்னா மெசேஜ் ஃபஸ்ட்டு படிக்கணும். இப்போ நான் படித்து தான் பேசிட்டு என்னாச்சு இது மக ஏனில மக சந்தர் ஏனில மக எனக்கு நான் இந்த கெஸ்ட்டுக்கு அண்ணா இத்தனா குஸ்ஸா नहीं बेटा मैं फ़ोन करता है बेटा नहीं बेटा कुछ नहीं बेटा வாங்க பங்கஜம்மா வாங்க வாங்க மாதா அண்ணா ப்ரோ சொல்லி 4 days ஆமாம். நாள் 36 மணி ஃபோன் எவ்வளோ இருக்க மாட்டான். அவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வளோ மனசு நாங்கள் அவர் தூங்க விடல நாங்கள், தெரியுமா உங்களுக்கெல்லாம்? என்ன பாபிமா சொல்லுங்கடா, தூங்க விட்டுமா நம்ம அவரை? சொல்கிறா நீ தூங்க விடல. அவரும் பாதிக்கப்பட்டவர் தான். நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டு எவன் அவுத்து போட்டு காமிச்சா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு நீ பண்ணிருந்து. எத்தனை முறை நான் சொல்லுவேன் ஐசு பிதாக்கியா, எத்தனை முறை சொல்லுவேன் ஃபோனில், எத்தனை அட்வைஸ் பண்ணுவேன் பைய மகா. ரிக்வெஸ்ட் பண்ணோம் நம்ம, நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, எவ்வளோ பேசுனீங்க. இன்னைக்கு பேசுவேன், என்னை பற்றி பேசுவேன், கவலையே கிடையாது. என் பேர் மென்ஷன் பண்ணுறான். ஒரு வீட்டில் வந்து துண்டு போன ஒரு நாய் என்னை பற்றி பேசி தெரியுமா உங்களுக்கு? அதே அவர் சொன்னார், நான் மென்ஷன் பண்ணேன். அவர் சொன்னார், தம்பி நீ பண்ணுற தப்பு சும்மாருன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை பஞ்சம் அண்ணா நான் தம்பி, நான் உங்களுக்கு தம்பி தானே அண்ணா சொல்லாதீங்க. நீங்கள் பேர் அப்படி எல்லாம் பேசக்கூடாது, பின்பு இதை பற்றி பேசக்கொள்ளது இல்லை. அண்ணா நேற்று எவ்வளோ ரிக்வஸ்ட் நீங்கள் படிங்கண்ணா. அம்மா உனக்கு டென்ஷன் இருக்குது, பிபி இருக்குது, விடுங்க. கேட்டாங்களா? ஒரு வார்த்தை கேட்டாங்க. உங்கள் மெசேஜ் படித்தாங்களாண்ணா? அப்பான்னு சொல்கிறாங்கண்ணா. உங்கள் மெசேஜ் அவங்க படித்தாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ஆசைண்ணா. உங்கள் மெசேஜ் படித்தாங்க, உங்கள் மரியாதைச்சாண்ணா. உங்கள் மெசேஜ் படித்தாங்க பாருங்கள், பிரச்சனையே பேசுங்க. எங்களுக்கு வெறி தான் ஆனால் உங்களுக்கு நாளைக்கு இந்த பிரச்சனை வரண்ணா 100%. அப்பா ஆயின்னு ஒரு மூளை ஐ பஞ்சாயத்து டென்ஷன் வேண்டாம். ஓகே 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 மலர்மா, நான் டென்ஷன் கிடையாதும்மா. அம்மா மலர்மா, நீங்கள் என்ன அண்ணான்னு சொல்கிறீங்க, நீங்கள் அப்போ தான் பஞ்சாயத்தில் கூப்பிட்றீங்க சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிரச்சனை தான் நான் ஃபஸ்ட்டு வருவோம். இந்த பிரச்சனை சால்வ் பண்ண வந்தோம், சால்வ் ஆயிடுச்சுமா. ஆகிட்டப்போ நீங்கள் மறுபடியும் பேசினா உங்கள் மேலே எனக்கு கோவரமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே சொல்லிகிட்டு இருக்கோம், ப்ரூஃப் காமிச்சாச்சு. இவங்க இல்லை, இந்த மனுஷன் இவங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அதை விட்டுட்டு இல்லை நீ தான் பண்ணுற. அம்மா ஒரு வாரமாக ஓடிங்குதும்மா அந்த பிரச்சனை. விட்டுடு காலையில் விழா கெஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்துக்கிறாங்க, கேட்கவே இல்லை. அப்போது நீ உனக்கு அதாவது ஒரு லைவில் வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுனா மாற்றம் எல்லாம் நம்புறீங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், அப்போ நீங்கள் நம்ப மாட்டிங்களா? பாதிக்கப்பட்டது பொண்ணுங்க மாற்ற கிடையாதும்மா, எவனோ ஒரு அவுத்து போட்டு காமிச்சிட்டான். அதை விட்டுட்டு சொன்னோம் வானா விட்டுடு என்னது என்னம்மா சொல்லுவாங்க இங்கிலீஷில்? அது உங்கள் சேனல் டெவலப் பண்ணிக்கங்க, எங்களை வச்சு நீங்கள் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா? தேவையில்ல. மான மரியாதை எல்லாருக்கும் இருக்குமா? ஒரு வாரம் ஆமாம்மா, ஒரு வாரமாக ஃபோனில் சொல்லியிருக்கம்மா வானான்னு ப்ரூஃப் காமிச்சா மலரம்மா. கன்சல்ட் கிடையாது. டாடி குருநாதர் இந்த பொண்ணும் நம்ம பண்ணலையே. நான் உன்ன மாதிரி ஒன்றுமா, நான் உங்களை மாதிரி ஒரு பேர் ஒன்று மென்ஷன் பண்ணலையே. யாரும் மென்ஷன் பண்ணனா? பண்ணல இல்லை. உங்களை மாதிரி வந்து பப்ளிக்கில் மென்ஷன் 2 பேர் நான் மென்ஷன் பண்ணல. எனக்கு டீசன்சி தெரியும். எனக்கு என் அப்பா யார், அம்மா யார், தங்கச்சி யார், மாமா யார், மசா எனக்கு தெரியும். நான் மென்ஷன் பண்ணனா? உன்ன மாதிரி பயங்கர மூலக்காரர் பாருங்க. உங்க டாடி யாருன்னு தெரியல. வாத்தியாரு ஆமா சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா மலரம்மா வந்து 1.5 வருஷமா கூட டிராவல் பண்றாங்க. என்னைக்கு தான் வருவாங்க. அங்கே பாருங்க என்கிட்ட பேசிக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு மலரம்மா உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியாது செல்லம்? ஆமா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு சொல்லிட்டு அவளை சப்போர்ட் பண்ணிக்கல. பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் அவருக்கு எவ்வளோ மனசு பிரச்சாரம், அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணீங்களா யாராவது?
யோசனை பண்ணி